எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் 8.1ல கொஸ்டின் நம்பர் 4 சால்வ் பண்ண போறோம். கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. A teacher asked the students to complete 60 pages of a record notebook. 8 students have completed only 32, 35, 37, 30, 33, 36, 35 and 37 pages. Find the standard deviation of the pages yet to be completed by them. இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க number of students n is equal to 8. Given total number of pages in record notebook 60. Given number of pages completed in record notebook. First find the number of pages not completed. இப்போ டேபிள் கொடுத்துருக்கேன். டோட்டல் பேஜஸ் வந்து 60. 8 பையன்கிட்டையும் 60 பேஜஸ் உள்ள ஒரு ரெக்கார்ட் நோட் புக் இருக்குது. ஸோ அந்த 8 பையனும் செகண்ட் ரோ பாருங்கள், பேஜஸ் கம்ப்ளீட்டட். ஃபஸ்ட்டு பையன் வந்து ஹேஸ் ஃபினிஷ்ட் 32 பேஜஸ், செகண்ட் பையன் வந்து 35 பேஜஸ், தேர்டு பையன் 37 பேஜஸ், ஃபோர்த் பையன் 30 பேஜஸ், ஃபிஃப்த்து பையன் 33 பேஜஸ், சிக்ஸ்த்து பையன் 36 பேஜஸ், செவன்த் பையன் 35 பேஜஸ், எயித்து பையன் 37 பேஜஸ் முடிச்சிருக்கான். இப்போது லாஸ்ட் காலம் பாருங்கள், பேஜஸ் எட் டு பி கம்ப்ளீட்டட். இப்போ 60 பேஜில் 32 பேஜ் முடிச்சிட்டானா பேலன்ஸ் என்னது 60 - 32 ஈக்குவல் டு 28. அப்போ ஃபஸ்ட்டு பையன் வந்து 28 பேஜ் எழுதலை, புரியுதாம்மா? செகண்ட் பையன் 60 - 35 25 பேஜஸ் எழுதலை. அதே மாதிரி தேர்டு பையன் 60 - 37 23, 60 - 30 30, 60 - 33 27, 60 - 36 24, 60 - 35 25, 60 - 37 23. இப்போது கீழே இருக்க லாஸ்ட் ரோ பார்த்தீங்களா, பேஜஸ் எட் டு பி கம்ப்ளீட்டட். இந்த டேட்டாஸ்க்கு தான் வந்து வி மஸ்ட் ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தி பேஜஸ் எட் டு பி கம்ப்ளீட்டட். அப்போது கீழே கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா 8 டேட்டாஸ், அதுதான் வந்து டேட்டா டு ஃபைண்ட் வாட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். புரியுதாம்மா? பேஜஸ் எட் டு பி கம்ப்ளீட்டட், இதுதான் நம்முடைய புது xi. ஓகே, இப்போது டேட்டா xi நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இட் இஸ் ஈக்குவல் டு 28, 25, 23, 30, 27, 24, 25, 23. ஓகே, இப்போது அரேஞ்சிங் இன் அசெண்டிங் ஆர்டர், இது அப்படியே வந்து அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். அப்போ xi இஸ் ஈக்குவல் டு 23, 23, 24, 25, 25, 27, 28, 30. ஓகேம்மா? இப்போது மீன் x bar is equal to sum of all xi by n equal to 23 plus 23 plus 24 plus 25 plus 25 plus 27 plus 28 plus 30 by 8. அப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணாக்கா 205 by 8 டிவைட் பண்ணால் ஈக்குவல் டு 25.625. அப்போது x bar is equal to மீன் வேல்யூ x bar is equal to 25.625. இங்கே மீன் வேல்யூ இஸ் நாட் அன் இன்டீஜர், இட்ஸ் நாட் ரவுண்ட் வேல்யூ, இட் இஸ் அ டெசிமல் நம்பர். புரியுதாம்மா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து xi கண்டுபிடிச்சிருக்கோம். 8 புது டேட்டாஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் நாட் ஃபினிஷ் தியர் நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் ரெக்கார்ட் நோட் புக். ஓகேம்மா? எக்ஸ் பார் என்னது 25.625 அண்ட் மீன் வேல்யூ இஸ் நாட் அன் இன்டீஜர். இப்போது இதை வச்சுக்கிட்டு xiயும் எக்ஸ் பார் வச்சுக்கிட்டு வி மஸ்ட் நவ் அண்டர்ஸ்டாண்ட் எந்த ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, அதில் இந்த சம்முக்கு எந்த ஃபார்முலா வந்து ஈஸியாக இருக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு வேலை நம்மளுது. சரியாம்மா? இப்போ பாருங்கள், xi தெரியும். ஸோ இந்த xi பார்த்தீங்கன்னா ஆல் த கிவன் டேட்டா ஆர் அன்குரூப் டேட்டா, எங்கேயுமே குரூப்பிசம் இல்லை. 8 பேருடைய டேட்டாஸ் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, 8 பேரும் எத்தனை பேஜ் வந்து முடிக்கலன்னு அப்படியே இருக்கு இல்லையா, எங்கேயாவது குரூப் இருக்காங்க, தனித்தனி தானே இருக்குது. So because data are not grouped, it is called as what? All the given data are ungrouped data. Therefore, we can find the standard deviation for the ungrouped data using the formula given. எந்த ஃபார்முலா கீழே பாருங்கள். இப்போ ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் டைப்பு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார் அன்குரூப்ட் டேட்டா. நம்ம டேட்டா எப்படி இருக்குது, இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்குரூப்டு. புரியுதாம்மா? அதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது, சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஆல் xi minus x bar the whole square by n. 4 மெத்தட் இருக்குமா. இப்போ பாருங்கள், டைரக்ட் மெத்தடு, மீன் மெத்தடு, அசியூம்டு மீன் மெத்தடு, ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்.
இந்த 4 ஃபார்முலாவில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அது செலக்ட் பண்ணணும். ஓகேம்மா? இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா நான் போகிறேன். இது அசியூம்டு மீன்னா ஏன்னா இந்த கீழே பார்த்தீங்களா ஃபார்முலா ஏன்னா அசியூம்டு மீனு, சினா காமன் டிவைசர் ஆஃப் xi மைனஸ் ஏ. புரியுதாம்மா? இப்போ நான் சம் போகிறேன் பாருங்கள். எப்படி எந்த ஃபார்முலா வந்து இந்த சம்முக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். புரியுதாம்மா? ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே டைரக்ட் மெத்தட். ஃபார்முலா என்னது? சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஆல் xi ஸ்கொயர் பை n மைனஸ் சம் ஆஃப் ஆல் xi பை n த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா இந்த ப்ராப்ளம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இப்போ பாருங்கள், xi is equal to 23, 23, 24, 25, 25, 27, 28, 30 கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போது ஃபார்முலா பாருங்கள், xi ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இப்போது xi ஸ்கொயர் பண்ணால் 23 ஸ்கொயர், 24 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 27 ஸ்கொயர், 28 ஸ்கொயர், 30 ஸ்கொயர் இதெல்லாம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ 1 2 3 4 5 உடைய ஸ்கொயர் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு சின்ன வயசில் நம்ம மக்கடிச்சிருப்போம். இந்த 24 ஸ்கொயரு 27 ஸ்கொயர்லாம் நம்ம ஸ்கொயர் பண்ண டைம் ஆகும் இல்லையா? அப்போ இந்த ஃபார்முலா போகணுன்னா நம்பர்ஸ் வந்து பெருசாக இருந்தாக்கா நம்மளுக்கு ஸ்கொயர் பண்ண கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த மெத்தடு நம்மளுக்கு வேண்டாம். அதான் நான் சொல்ல வரேன். ஸ்கொயரிங் ஆஃப் ஈச் டேட்டா ஆஃப் பிக் வேல்யூஸ் வில் பி டைம் கன்சியூமிங். டைம் ஆகும். எக்ஸாமுக்கு வந்து 3 hour தான் இருக்குது. புரியுதா? இந்த ஸ்கொயர் பண்ணிட்டே உட்காந்திங்கன்னா டைம் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அப்போது therefore it is not recommended to use first method, direct method. ஓகேம்மா? செகண்ட் மெத்தட், மீன் மெத்தட். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் sum of all di square by n where di is equal to xi minus x bar. ஓகேம்மா? இப்போ பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? மீன் x bar is equal to எவ்வளோ? 25.625. மீன் வேல்யூ இஸ் நாட் இன்டீஜர், நாட் ரவுண்ட் வேல்யூ, இட் இஸ் அ டெசிமல் வேல்யூ. ஓகேம்மா? இப்போ di கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு xi மைனஸ் x bar. இங்கே x bar வந்து டெசிமல்னா xi மைனஸ் x bar பண்ணால் என்ன ஆகும்? diயும் will be decimal value. decimal value suppose 0.55 the whole square, 0.39 the whole square அப்படி கொடுத்தா அதுவும் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ ஸ்கொயரிங் ஏ டெசிமல் வேல்யூ இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட் அண்ட் டைம் கன்சியூமிங். அப்போது இந்த மெத்தடும் நாட் ரெக்கமெண்டட், இந்த ஃபார்முலாவும் நாட் ரெக்கமெண்டட். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் டு யூஸ் மெத்தட் 2, மீன் மெத்தட். ஓகேம்மா? இப்போது நம்ம நெக்ஸ்ட் போகலாம். அசியூம்டு மீன் மெத்தட். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் sum of all di square by n minus sum of all di by n the whole square where di is equal to xi minus a. a is the assumed mean. புரியுதாம்மா? இப்போ பாருங்கள், x bar எவ்வளோ? 25.625. நான் திருப்பியும் சொல்கிறேன், மீன் வேல்யூ இங்கே கொடுத்த மீன் வேல்யூ வந்து இட் இஸ் நாட் இன்டீஜர், நாட் ரவுண்ட் வேல்யூ. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? we can take an assumed mean. இப்போ 25.625னா நான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 25 நான் வந்து மீனாக எடுத்துக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். நானாக ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், பக்கத்தில் 25 எடுத்துக்கலாம், 26 எடுத்துக்கலாம் நான். புரியுதுங்களா? ஸோ தேர்ஃபோர் அசியூம்டு மீன் வேல்யூ ஏ இஸ் டேக்கன் டு சால்வ் தி ப்ராப்ளம். புரியுதாம்மா? அப்போது தேர்ஃபோர் இட் இஸ் ரெக்கமெண்டட் டு யூஸ் அசியூம்டு மீன் மெத்தட். புரியுதாம்மா? இந்த சம் நம்ம எடுத்து, இந்த ஃபார்முலா எடுத்து நம்ம சம்மை சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா டு சால்வ் தி ப்ராப்ளம். இப்போது 4 ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா தான் நம்மளுடைய இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அசியூம்டு மீன் மெத்தட். அந்த ஃபார்முலா தான் இந்த ப்ராப்ளமுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். புரியுதாம்மா? இப்போ நம்ம சம்முக்கு போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா என்னது? சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஆல் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம் ஆஃப் ஆல் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர் வேர் டிஐ இஸ் ஈக்குவல் டு xi மைனஸ் ஏ. இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் மகடிச்சு வச்சுக்கணும். சரியாம்மா? 4 ஃபார்முலாவையும். இப்போது இந்த ஃபார்முலா சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து சில வேல்யூஸ் தேவை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, we are going to draw a tabular column. டேபுலர் காலமில் வந்து எத்தனை காலம் வரணும்? புரியுதாம்மா? ஸோ மேலே ஃபார்முலாவை பாருங்கள். di இஸ் ஈக்குவல் டு xi மைனஸ் ஏ. xi என்னது? நம்ம டேட்டா. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு காலம் வந்து xi இருக்கணும். புரியுதாம்மா? செகண்டு பார்த்தீங்கன்னா di ஈக்குவல் டு xi மைனஸ் ஏ. ஸோ இது கண்டிப்பாக இருக்கணும். ஃபார்முலா பாருங்கள், di இஸ் ஈக்குவல் டு xi மைனஸ் ஏ. ஓகேயா? ஸோ திருப்பியும் ஃபார்முலா பாருங்கள், சிக்மா ஆஃப் di இருக்கு இல்லையா? ஸோ ஆட் பண்ணும்போது இந்த செகண்ட் காலம் தேவைப்படும். திருப்பி இன்னொன்று பாருங்கள், சிக்மா ஆஃப் di ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போ நம்மளுக்கு di ஸ்கொயர் தேவை. ஸோ டேபுலர் காலமில் வந்து 3 காலம் கண்டிப்பாக இருக்கணும் டு கெட் தி வேல்யூஸ் அண்ட் சப்ஸ்டியூட் இன் திஸ் ஃபார்முலா டு கெட் தி ஆன்சர். xi ஒரு காலம், di இஸ் ஈக்குவல் டு xi மைனஸ் ஏ ஒரு காலம், di ஸ்கொயர் ஒரு காலம்.
ஓகேம்மா. இப்போது நான் வந்து ஐ வில் ட்ரா தி டேபிளர் காலம். பாருங்கள், இப்போ டேபிளர் காலம் வரைஞ்சா பாருங்கள். ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா xi, ஓகேயா. செகண்ட் காலம் பாருங்கள், di is equal to xi minus a, assumed mean method. இப்போது நம்மளுடைய எக்ஸ் பார் பார்த்தீங்கன்னா 25.625. இப்போது xi பாருங்கள் 23, 23, 24, 25, 25, 27, 28, 30. இப்போது 25.625 கிட்ட என்ன இருக்குது, 25 தானே இருக்குது. அப்போ அந்த 25 நான் வந்து அசியூம்டு மீன், நானாக எடுத்துக்கிட்ட மீன் வேல்யூ வந்து 25, நடு வேல்யூ. ஓகேம்மா. அந்த நம்பர் எடுத்து நான் வந்து இப்போ வந்து சம்ம சால்வ் பண்ண போகிறேன். அப்போது di is equal to xi minus a, di is equal to xi minus 25. நம்ம a என்ன எடுத்துருக்கோம், அசியூம்டு மீன் 25. புரியுதம்மா. தேர்டு காலம் பாருங்கள், di ஸ்கொயர். அப்போது நம்மளுக்கு தேவையான 3 காலம் வரைஞ்சாச்சு. புரியுதம்மா. 8 டேட்டா என்னது, 23, 23, 24, 25, 25, 27, 28, 30. புரியுதம்மா. இப்போ நம்ம காலம் வந்து ஃபில் பண்ண போகிறோம். 23 xiனா di என்னது, xi minus 25 இல்லையா. 23 minus 25 is equal to minus 2. அப்போ di ஸ்கொயர் என்னது, minus 2 into minus 2 4. புரியுதம்மா. திருப்பியும் செகண்ட் ரோ பாருங்கள், 23 xi 23னா di என்னது 23 minus 25 is equal to minus 2. di ஸ்கொயர் என்னது minus 2 into minus 2 4. ஸோ தேர்ட் ரோ பாருங்கள், 24 xi வந்து 24னா di என்னது 24 minus 25 equal to minus 1. the whole square is equal to what, 1. di ஸ்கொயர் என்னது 1. 25 எடுத்தாக்கா xi வந்து 25 minus 25 0. அப்போது di ஸ்கொயர் என்னது 0. திருப்பியும் 25 minus 25 equal to 0. அப்போ di ஸ்கொயர் என்னது 0. 27 xi எடுத்தாக்கா 27 minus 25 is equal to 2. di ஸ்கொயர் என்னது 2 ஸ்கொயர் வந்து 4. 28 எடுத்தாக்கா 28 minus 25 is equal to 3. 3 square is equal to 9. 30 எடுத்தாக்கா 30 minus 25 is equal to 5. 5 square is equal to 25. இப்போது 8 டேட்டாவுக்கும் I have found di ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் பாருங்கள், சம்மேஷன். இந்த காலம் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். xi இருக்கு இல்லையா, 23 + 23 + 24 + 25 + 25 + 27 + 28 + 30 ஆட் பண்ணிங்கன்னா sum of all xi is equal to 205. ஓகேம்மா. அதே மாதிரி sum of all di என்னது, -2 + -2 + -1 + 0 + 0 + 2 + 3 + 5. இதை நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வரும், சிக்மா di sum of all di என்ன வரும், ஈக்குவல் டு 5. அதே மாதிரி sum of all di ஸ்கொயர் என்னது, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4 + 4 + 1 + 0 + 0 + 4 + 9 + 25 ஆட் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 47. புரியுதாம்மா. இப்போ sum of all xi equal to 205. sum of all di என்னது 5. sum of all di ஸ்கொயர் என்னது 47. இது கண்டுபிடிச்சிட்டோமா. இதை எடுத்து ஃபார்முலாவில் போட்டாக்கா ஆன்சர் வரப்போகுது. ஓகேம்மா. இப்போ பாருங்கள், n is equal to 8 கொஷனில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பார் நம்ம கண்டுபிடிச்சோம் 25.625. இட்ஸ் நாட் அ இன்டீஜர், இட்ஸ் அ டெசிமல் நம்பர். ஓகேம்மா. சிக்மா xi நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் டேபிளர் காலம். புரியுதுமா. சிக்மா sum of all xi is equal to 205. sum of all di is equal to 5. sum of all di ஸ்கொயர் is equal to 47. ஸோ 5 வேல்யூ நம்ம எடுத்து போட்டாச்சு. இப்போது ஃபார்முலாவை பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் sum of all di ஸ்கொயர் பை n மைனஸ் sum of all di by n the whole square. இது என்னது, தேர்ட் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட். ஓகேம்மா. இப்போது சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் sum of all di ஸ்கொயர் என்னது, மேலே பாருங்கள், sum of all di ஸ்கொயர் இஸ் 47. அப்படியே 47 எடுத்து இங்கே எழுதுங்க. பை என்னன்னா n is equal to 8. புரியுதாம்மா. அப்படியே எழுதுங்க. மைனஸ் sum of all di அப்படி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. sum of all di மேலே என்ன கொடுத்துருக்கு, 5 கொடுத்துருக்கு இல்லையா. sum of all di 5 டிவைடட் பை 8 த ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம வந்து sum of all di ஸ்கொயர், sum of all di என்ன வந்து அப்படியே எடுத்து இங்கே வந்து we are substituting. புரியுதாம்மா. இப்போது we'll go for solving it. ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 47/8 மைனஸ் 5 ஸ்கொயர் என்னது 25, 8 ஸ்கொயர் என்னது 64. ஓகேம்மா. இப்போ நெக்ஸ்ட் திருப்பி கொஞ்சம் சால்வ் பண்ணுவோம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 47 into 8 minus 25/64. 8 பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா 8 வந்து மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. 47 into 8 minus 25/64 ஆகிடும். ஓகேம்மா. ஈக்குவல் டு 47 into 8 is equal to 376 minus 25/64. இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். சிக்மா இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் 47 into 8 minus 25/64 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 376 minus 25/64. இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணுவோம்.
sigma is equal to 376 minus 25 is 351 by 64 the whole root. புரியுதாமா? equal to if I divide 351 by 64 எனக்கு என்ன கிடைக்கும் 5.48. இந்த 5.48க்கு if I take a square root it is approximately equal to 2.304 the answer. ஓகேமா? இப்போ பாருங்க ஃபைனல் ஆன்சர் பாருங்க. சிக்மா இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.34. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த கிளாஸ் ரூமில் 8 பசங்க இருந்தாங்கன்னா அந்த 8 பசங்களை வந்து 8 ரெக்கார்ட் நோட் புக்கில் புரியுதாம்மா இத்தனை பேஜஸ் வந்து முடிக்காமல் இருந்தாங்கன்னா அதுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ எவ்வளோமாங்க சிக்மா இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.34. புரியுதாம்மா? இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் லாங் டிவிஷன் போட்டிருக்கேன். பொறுமையாக உங்களுக்கு டவுட் இருந்தாக்கா இந்த லாங் டிவிஷன் வந்து 5.48 ஸ்கொயர் ரூட் வந்து ஹவு இட் இஸ் ஈக்குவல் டு 2.3409 டவுட் இருந்தால் இந்த வீடியோவில் வந்து நிப்பாட்டி நீங்கள் இந்த லாங் டிவிஷனை பாருங்கள். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து இது கற்றுக் கொடுக்கணுன்னா நீங்கள் என்னை வந்து மெசேஜ் போடுங்க. புரியுதாம்மா? கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் தனியாக நடத்துகிறேன் இது நான் லாங் டிவிஷன். இப்போ நடத்தினா என்ன ஆகும்னா வீடியோ லென்த் அதிகமாகிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தாக்கா என்னை வந்து நீங்கள் கமெண்ட் அனுப்புங்க. டவுட் இருக்குது சார் சொல்லிட்டு நான் தனியாக நடத்துகிறேன் இது. ஓகேம்மா? பட் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட இதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். புரியுதா? இதுதான் வந்து லாங் டிவிஷனு. இது வந்து ரஃப் ஒர்க்கு. நான் இது நம்ம ரெக்கார்டு இதில் ரஃப் ஒர்க்கில் காட்ட வேண்டியது. நான் ஜஸ்ட் பிகாஸ் நிறைய பேர் டவுட் கேட்குறாங்கன்னு சொல்லி நான் இங்கே போட்டிருக்கேன் நான். புரியுதாம்மா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.48 இஸ் ஈக்குவல் டு 2.3409 எப்படி? இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் லாங் டிவிஷன். புரியுதாம்மா? அது இங்கே நான் இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் பொறுமையாக எடுத்து பாருங்கள். ஓகேம்மா? தேங்க்யூ. Watch next video, exercise 8.1, question number 5, page number 312.